பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் சுபீர் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போ ராமதாஸ் அப்பா அம்மாவுக்குள்ள சண்டை பெருசா இருந்துச்சு, அதை அவங்களே பேசி தீர்த்து வச்சுக்குவாங்க. இப்போ அதை சமாதானப்படுத்துறதுக்கு சைதை துரைசாமி போறாரு, பழக்கருப்பையா போறாரு, இதெல்லாம் தாண்டி குருமூர்த்தியா அவருக்கு வீட்டில் போய் என்ன பண்றாங்க, சமாதானப்படுத்த போறாங்க. ஆக்சுவலா சமாதானப்படுத்த வேண்டிய ராமதாஸையே அன்புமணிங்க. இல்லை, ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இருக்கிறப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் விருப்பம் இல்லை. அது 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் சொல்லியிருக்காரு. அப்போ தான் அவர் சொன்னார், எங்கள் அன்புமணியும் சௌமியாவும் காலை பிடிச்சி அழுதாங்க, இந்த கால ஒருத்தர் அழுதாங்க, அதனால விருப்பம் இல்லாமல் தான் பாஜக கூட்டணியில் இருந்தோம். அதிமுக கூட்டணியில் இருந்தால் ஒரு 3-4 சீட் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர் போட்ட பிளான் சரிதான். உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி, கடலூர், தருமபுரி இந்த 3 தொகுதியிலும் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக கூட்டணியில் இருந்தா. பட் அவங்க அதை மீறி அன்புமணி பாஜக கூட்டணிக்கு போறாரு. அது இவருக்கு பிடிக்கல. கட்சி நலிவடைஞ்சுக்கிட்டே வருது. கட்சி பதவியிலனா யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு கட்சிக்கு அடிப்படை உள்ளாட்சி அமைப்புகளில் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும். உள்ளாட்சி அமைப்புகளில் கட்சி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அந்த கட்சி ஃபவுண்டேஷன் இல்லாத மாதிரி. இப்போ பாமக எடுத்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல எந்த ஆளும் கட்சியோட கூட்டணி இல்லை. அதிமுக கூட கூட்டணியில் தனிச்சே இருக்கிறாங்க. 2016 இருந்து அவங்க தனியாகவே இருக்கிறாங்க. கட்சி நிர்வாகிகள் பெரிய பொறுப்புகள் இல்லை, அரசு பொறுப்புகள்ல எதுவும் வரல. அப்படி போது கட்சியை பலப்படுத்தணும்னா திமுக அதிமுக கூட இருந்தால் மட்டும்தான் கட்சியை பலப்படுத்த முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது சரியான விஷயம் தான். ஒரு மூத்த அரசியல்வாதியா அவர் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் கரெக்டான விஷயம் தான். ஆனா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாஜக விட்டு வெளியே வர முடியாத ஒரு சிக்கல் இருக்காரு. அவர் மீது வழக்கு இருக்கு. அவர் சார்ந்த உதயவளர் மீது வழக்கு இருக்கு. அந்த வழக்குகள் இருக்கு, நெருக்கடி இருக்கு. வெளியில நமக்கு நெருக்கடி கொடுப்பாங்கிற ஒரு உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப பாஜக கூட்டணியில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. இப்போ பொறுத்திருந்து பார்க்குறாரு. என்னன்னா அவர் வழி இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியில் வந்துடுறாங்க. அப்பா அம்மா எனக்குள்ள அதனால தான் உங்களுக்கு சண்டே வருது. நிறைய பேர் வெளியே சொன்னாங்க, ட்ராமா போடுறாங்க, 2 பேருக்குள்ள ஒரு நாடகத்தால் இது பண்ணுறாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. 2 பிரச்சனையே இருந்திருக்கு. இல்லைன்னா ஒரு மூத்த தலைவர் கட்சியை பலகீனப்படுத்துற மாதிரி எப்படி பேசுவார்? பேச மாட்டார். அதெல்லாம் கிடையவே பேசியிருக்க மாட்டார். அப்போ இவங்களுக்குள்ள கூட்டணி தொடர்பான விவாதமாகி அது பெருசாக ஒரு வாய் தகராறாயிருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா அவர் தனியாக 2 அணியாக செயல்படுறாங்க. இவர் மாவட்ட செயலர், நேற்று வரைக்கும் இவர் மாவட்ட செயலர் நீக்கிறார், அவர் மாவட்ட செயலர் போடுறாரு. மாறி மாறி அறிக்கைகள் வந்துகிட்டே இருக்கும். அங்க டைப் ஆனோம்னா இங்க ஒரு ஆமா, அங்க ரிலீவ், இங்க அப்பாயிண்ட் அப்படின்னு போட்டு மாறி போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விஜயோடு ஒரு கூட்டணி வைக்கலாம்னு நேற்று இருந்து பார்த்துருப்பீங்க. ஒரு செய்தி பரவலா போயிருக்கு. அன்புமணி ராமதாஸ் விஜய் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணலாம் மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. அது பாஜக சுமல் பண்றாங்க. இது ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியை வைத்துக்கொண்டு திமுகவை வீழ்த்தி விட முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியா இருக்கு. திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணி மட்டும் போதாது. அதிமுக பாஜக பாமக கூட்டணி மட்டும் போதாது. ஒன்னும் சில கட்சிகளை சேர்க்கணும். ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். என்டிஏக்குள்ள இல்லாம தனியா இல்ல என்டிஏக்குள்ள தான் சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் விஜயும் கொண்டு வரணும். வந்தா தான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பிளான்ல இருக்கப்ப பாமகக்குள்ளேயே விரிசலா இருக்கு. அப்ப என்னன்னா ஒன்னும் பலகீனமா தான் ஆகும். பாமக 2ஆ போச்சுன்னா ஒன்னும் பலகீனமா தான். அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் பலகீனம். அப்ப நாளைக்கு 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ அமித்ஷா தமிழ்நாடு வர்றாரு, மதுரைக்கு வர்றாரு. இந்த நேரங்களில் இப்ப அவங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருக்க கூட்டணிக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை, ஃபார்ம் பண்ணி வச்சிருக்க கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில மாறி அறிக்கை கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பலகீனம் தான். அதை சரி செய்யணுங்கிறது தான் இன்னைக்கு குருமூர்த்தி போய் பார்த்துருக்காரு. மற்ற ஆட்கள்லாம் ராமதாஸ் மேல உள்ள ஒரு அன்பு நாள் போயிருக்கலாம். அப்பா பையன் சண்டை, அதுக்கு பாஜக காரங்க போவாங்க, நயினா நாகேந்திரன் போவாரு, குருமூர்த்தி ஏன் போகணும்? இல்ல பலகற்பியா போனது, மற்ற ஆட்கள் போனதெல்லாம் ராமதாஸ் மீது அவர்கள் மீது உள்ள தனிப்பட்ட நட்பின் மூலியமாக போய் ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். இப்ப குருமூர்த்தி தான் தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய அப்பா வந்துருக்கா. இப்ப உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஓபிஎஸ் தர்மபுரத்தை யாரை கேட்டு நடத்தினாரு? குருமூர்த்தியை கேட்டு தான் நடத்தினாரு. அவரே சொல்றாரு, என்கிட்ட கேட்டு தான் என்கிட்ட வந்தான், நான் தான் உட்காந்து போய் உட்காரான்னு சொன்னேன், உட்காந்தான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ இலக்காரமா பேசினார். இப்ப தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய அட்வைசரா தான் இருக்கிறார் மறைமுகம். அப்ப அங்கிருந்து மேலிடத்துல இருந்து அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கலாம். இப்ப அந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலகீனம், நம்ம ஸ்ட்ராங் பண்ணு நினைச்சிட்டு இருக்கோம், அது பலகீனமா போயிருக்கு, அந்த பெரியவரை போய் சமாதானம் பண்ணுங்க அப்படின்ற பிறகு அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவா தான் அவர் போயிருக்காரு. போய் சில உறுதிமொழி கொடுத்துருக்கலாம். நான் கண்டிப்பாக மத்தியில் ஏதாவது உங்களுக்கு தர்றோம், மாநிலத்தில் இந்த ஸ்டேட் எலெக்ஷனில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மத்தியில் ஏதாவது உங்களை பண்ண சொல்கிறோம், அப்படியே அமைச்சராக இருக்கிறோம். மத்தியில் யாருக்கு பண்ண சொல்றீங்க? அவருடைய பையனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பையனுக்கு மேலதான் கோவமா இருக்காரு. இல்லை, அந்த சமரசத்தையே உள்ள போயிருக்காங்க. பதவிக்கு இப்போ நீங்கள் மாநில அளவில் நீங்கள் பைசா வெற்றி பெறாட்டியும் கூட எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஏதாவது பண்ணுறோம், உங்களுடைய வாழ்க்கையிலேயே 2 பேர் உள்ளே கொண்டு வாங்க,
கட்சி பலகீனமாக இருந்தால் சிக்கல் எல்லாருக்கும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு சமாதான முயற்சி பாஜகவினுடைய தூதுவராகத்தான் குருமூர்த்தி போயிருக்காரு. பாஜகவில் நீங்கள் கேட்டீங்க ஏற்கனவே பாஜக நிர்வாகி போயிருக்கணும். பாஜக நயினார் நாகேந்திரன் போயிருக்கலாம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பாஜகவை தமிழ்நாட்டில் இவர்கள்லாம் நிர்வாகிகள். நீங்கள் சொல்கிற நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், அவங்கெல்லாம் கட்சியினுடைய நிர்வாகிகள். அட்வைசர் கட்சி நடத்தக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கிறது இவங்க தானே இருக்கிறாங்க. அது வந்து இன்னைக்கு முக்கியமான நிகழ்ச்சியில் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அவர் வீட்டுக்கு போறாரு. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வர்றப்ப அவரை போய் வீட்டில் போய் பார்க்குறாரு. அவர் கூட ஒரு ½ அன் ஹவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து 1 ஹவருக்கு மேலே பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது முக்கியமான ஒரு கப்பா இருக்கிறார். வெளியில போடக்கூடிய நிர்வாகிகளை வந்து நயினார் போட்டிருப்பாங்க, மற்ற நிர்வாகிகள் போடுறாங்க. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் யார்கிட்ட இருந்து போகுதுன்னு இங்க இருந்தா போகுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி பலகீனமாக போயிட்டே இருக்கு. அது சரி செய்யக்கூடிய ஒரு வேலையை குருமூர்த்தி கொடுத்துருக்காங்க. அவர் முதல் கட்டமாக வந்து இந்த வேலையை செஞ்சிருக்காரு. இப்போ போய் அவர் சமாதானம் பண்ணக்கூடிய வேலை செஞ்சிருக்காரு. ஏறக்குறைய சமாதானம் ஆயிடுவார், வேற வழி கிடையாது. விஜய் எப்படி இதுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா விஜய், நான் ஆரம்பத்தில் சொல்றேன், விஜய் உருவாக்குனதே பாஜக தான். விஜய் பாஜக கண்ட்ரோலில் தான் இருக்கிறாரு. விஜய் பாஜகவினுடைய பி டீம் தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. விஜயினுடைய கேரக்டருக்கு, விஜயினுடைய இதுக்கெல்லாம் அவர் தனியாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவருக்கு தெரியும், நமக்கு முடியாது. ஆனால் அவரே வந்து என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சிக்கல். இந்த மாஸ்டர் படம் பார்த்துருப்பீங்க, மாஸ்டர் படத்தினுடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நடந்த சிக்கல், ரைட் நடந்து வச்சது. அதற்கு பிறகு தான் விஜய் சேஞ்ச் ஆகிறார். விஜய் ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்து கட்டாயப்படுத்தி அவரை வந்து இங்கே வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெரியார் ஃபோட்டோ மாட்டிடுவார், அம்பேத்கர் ஃபோட்டோ போட்டிருப்பாரு, பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் புர்கா போட்டு வச்சிருப்பாரு. அவருடைய பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள்குள்ளேயே தான் இருக்கும். அதை தாண்டி வெளியில் தமிழ்நாட்டில் எத்தனையோ சமூகம் இருக்குது, எத்தனையோ இருக்குது, நீங்கள் தாண்டி போகவே மாட்டார். அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் வந்து அதுதான். பேசிக்காக விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறாரு, அந்த வாக்குகளை வாங்க முடியும். அப்போ கூட ஒரு இஸ்லாமிய பெண்ணை வச்சுக்கிறாரு. அந்த இஸ்லாமிய தரப்பு அக்போர்டு சத்துக்கு வழக்கு போடுறாரு, நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு, அப்போ பெரிய அம்பேத்கர் ஃபோட்டோ மாட்டிக்கிறாரு. இப்போ அந்த இளைஞர்கள் வாங்கின இப்போ விஜய் கொடுக்கப்பட்ட டார்கெட் அந்த வாக்கு தான். அதாவது இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் தலித் வாக்கு. இந்த வாக்குகளை அந்த முதல் தலைமுறை வாக்குகள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்க வந்து எப்படின்னா ரசிகர்கள் பெருசாயிடுச்சு சார் நீங்க சொல்ற கணக்கு. ஆமா, அதை வைத்து விஜய் வந்து ஓட்ட பிரிக்கக்கூடிய வேலை தான் பிஜேபி விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. ஏன் தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர் இருக்காங்க, ஏன் போட்டோ வைக்க, அவங்க போட்டோலாம் வைக்கல? எத்தனையோ தலைவர் இருக்காங்க, ஏன் அவங்க போட்டோ வைக்க, அவங்களாம் ஏன் கூப்பிடல? சரி, திமுக கூட்டணியில் ஏன் எத்தனை கட்சி இருக்கு? கம்யூனிஸ்ட் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, மற்ற இஸ்லாமிய பிள்ளை, ஏன் விசிகா மட்டும் ஏன் கூப்பிடுறீங்க? இத்தனை கட்சி திமுக கூட்டணியில் இருக்குல்ல, காங்கிரஸை கூப்பிட்டு பாருங்க போய், தேசிய கட்சி தானே, வாங்க நான் ஆட்சியில் பங்கு தர்றேன், காமராஜர் ஆட்சி அமைக்க போறேன்னு பல வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க. சேர்ந்து பேர் சேர்ந்து காமராஜர் ஆட்சி அமைப்பு வாங்கன்னு கூப்பிட வேண்டியதா? நீங்க ஏன் கூப்பிடல? ஏன் கம்யூனிஸ்ட்களை கூப்பிடுங்க, கம்யூனிஸ்ட்களை கூப்பிட்டா கேட்டிருப்பாங்க, தோழர் உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன, கல்விக் கொள்கை என்ன, உங்களை 5 ஆண்டு திட்டம் என்ன அப்படின்னு விஜய் கேட்டா பதில் சொல்லுவாங்களா? அதனால அவங்களை கூப்பிடுறதில்ல, காங்கிரஸை கூப்பிடுறதில்ல, கம்யூனிஸ்டுகளை கூப்பிடுறதில்ல. கரெக்டாக அவர் யாருக்கு டார்கெட் பண்ணி கூப்பிடுறாரு? விசிகாவை டார்கெட் பண்ணி கூப்பிடுறாரு. எங்க போட்டோ மாட்டிருக்காரு? அம்பேத்கர் போட்டோ மாட்டிருக்காரு. யாரை பக்கத்தில் வச்சிருக்காரு? எல்லா நிகழ்ச்சியிலும் புர்கா போட்ட ஒரு பெண்ணை பக்கத்தில் வச்சிருக்காரு. அப்போ விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வந்து அந்த வாக்குகள் வந்து முழுவதுமாக பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் அது எல்லாமே. அப்போ அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரே அணியாக திமுக கூட்டணிக்கு போய் விழுந்துடக்கூடாது. அப்போ விஜயை வைத்து அந்த ஓட்டை பிரிக்கக்கூடிய வேலையை இவருக்கு விஜய் கொடுத்துருக்காங்க. அது விஜய்க்கு நல்லா தெரியும், நம்மளாலையும் ஜெயிக்க முடியாது, நம்ம கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க, தனிச்சு தான் நிற்போங்கிறது தெரியும். விஜயை வந்து ஒரு ஸ்பாய்லர் தான், தமிழ்நாட்டின் ஓட் ஸ்பாய்லர் தான். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. இப்போ யூபியில் வந்து மாயாவதி, உவைசி அந்த மாதிரி எடுப்பாங்க. அதனால தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணுவாங்க. கமல்ஹாசன் வச்சுருக்க முயற்சி பண்ணுவாங்க, ரஜினிகாந்த் வச்சு முயற்சி பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஆளையும் வச்சு ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ இந்த முறை வந்து விஜயை வச்சு முயற்சி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த முயற்சியை வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலே அவங்க பிளான் பண்ணாங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மன்றத்தின் சார்பாகவே ஒரு 10 கேண்டிடேட்டை போகிறதாக பிளான் பண்ணாங்க, விஜய் மன்றம் சார்பாகவே. அப்போ விஜய் வந்து இல்லை கட்சி ஆரம்பித்து ப்ராப்பராக பண்ணுங்கிறதுக்காக தான் நிற்கலை. இப்போ கட்சியில் ஆரம்பிச்சிட்டாரு, பெருசாக செயல்பாடுகள் இல்லை. பிஜேபி பெருசாக விமர்சிக்க மாட்டார், அதிமுக பெருசாக விமர்சிக்க மாட்டார், திமுக மட்டும் விமர்சிப்பார். அவர் வந்து இஸ்லாமியர் வாக்கு குறி வைப்பார், தலித் வாக்குகளை குறி வைப்பார், கிறிஸ்தவர் வாக்கு குறி வைப்பார். அது முதல் தலைமுறை வாக்குகளை வாங்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு 6% 7% ஓட்டு வாங்கினார்னா அவர் கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சுட்டு அடுத்து 26 தேர்தல் முடிஞ்சு அடுத்த படத்துக்கு போயிடுவார். அதுதான் அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா, அதுதான் அதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் விஜய் வந்து அவங்களால தான், விஜய் வந்து பெருசாக அவங்க பொருட்டாக நினைக்கல. ஆனால் தேவைப்படுகிற பட்சத்தில் விஜயும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, விஜய் ஒரு 10-12% ஓட்டு பிரிப்பாருன்னு பார்த்தாங்க, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10% மேலே பிரிப்பாருன்னு பார்த்தாங்க. பட் 10% மேலே போகாது. அப்படிங்கும்போது இந்த ஓட்டை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், உள்ளேயே கொண்டு வந்துருவாங்க, நேரடியாகவே வந்து கொண்டு வந்துருவோம். தேசக்தி திமுக வீழ்த்துவதற்காக ஒன்றிணைகிறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கோம், அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், பிஜேபி கூட்டணி இல்லை, தமிழ்நாட்டில் அதிமுக எங்களுக்கு தான் கூட்டணின்னு
சில வேலைகளை செஞ்சு விஜயை கொண்டு வரது பார்க்குறாங்க. கடைசி நிமிடத்தில் அந்த முயற்சியும் எடுப்பார்கள். இப்போ பாமகக்குள்ள ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை சரி பண்ணுறாங்க. தேசிய ஜனநாயக கட்சியில் பெரிய அடுத்த கட்சியாக இருக்கக்கூடியது பாமக தான். அதிமுக பாஜகவை தாண்டி அடுத்த ஒரு பெரிய கட்சி சொல்லக்கூடிய கட்சினா பாமக தான். அதில் ஒரு சிக்கல். அப்போ அங்கேருந்து ஆள் அனுப்பிச்சு அதை சரி பண்ணுறாங்க. அப்போ அதையும் முடிச்ச பிறகு இன்னும் 6 மாதம் இருக்குது. 6 மாதத்துக்குள்ள ஏதாவது மாற்றங்கள் வருது, திமுக கூட்டணி யாராவது கழட்ட முடியுமான்னு பார்ப்பாங்க. முடியாத பட்சத்துக்கு விஜயையும் நேரடியாக கூட்டு வந்து உள்ள வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய கூட்டணியாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாசிசம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு வந்துருவார். பாசிசமா பாயாசமான்னு கேட்டார் இல்லையா, பாசிசத்தை விட பாயாசம் தான் சொல்லி சொல்லுவார் போல. அது சொல்லிட்டு கூட தேர்தலை சந்திக்க நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு குடும்ப ஆட்சி கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க, அதை வந்து நாங்கள் வந்து முறியடிப்பதற்காக இந்த கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டை சொல்லுவாங்க. அது இன்னொரு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. நாங்கள் வந்து நேரடியாக வந்து பாஜக கூட்டணி இல்லை, தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, நாங்கள் அதிமுக தான் இருக்கிறோம். சமீபத்தில் ஆதவ அர்ஜுனாவும் இவரும் பேசின வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனா வந்து அதுக்கு எதுக்கு பேசின வீடியோ ரியாக்டே இல்லையே. அதிமுக தரப்புல வந்து கோபப்பட்டிருக்குமா இல்லையா? கட்சியுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவரை போற போக்குல ஒரு கவுன்சிலராக கூட இது வரைக்கும் நிற்காத ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டு போறாரு. அது வைரலா போகுது. இது கோவப்பட்டு இருக்கணும், விமர்சனம் பண்ணிருக்கணும், கண்டன அறிக்கை கொடுத்துருக்கணும். 2ஆம் கட்ட தலைவர் கூட யார் பேசலையே, கடந்தே போயிட்டாங்க. அவர் நடந்து பேசிட்டு பிறகு இவங்க கடந்து போயிட்டாங்க. அப்ப இதை வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால எடப்பாடி பழனிசாமி பொறுமையாக வேடிக்கை பார்க்காரு. அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. தன்னை விமர்சனம் பண்றவர் கூட திருப்பி விமர்சனம் பண்ண முடியலையே. அப்ப இவங்க எல்லாம் ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறாங்கிறது தான் வெட்ட வச்சமா தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி சார், உங்களோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதில்லை. நன்றி நேயர்களே. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.